அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியினுடைய அனுக்கிரகத்தாலும் அநேக குருமார்களுடைய அனுக்கிரகத்தாலும் ரிஷி முனிவர்களுடைய அனுக்கிரகத்தாலும் நம்முடைய இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக பதிவுகளை, ஆன்மீக பர ரகசியங்களை, சனாதன தர்ம விஷயங்களை மட்டுமல்லாத ஜோதிட விஷயங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அநேக நேயர்கள் அதை பார்த்து பரவசமடைந்து அடியனுடன் தங்களுடைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். மேலும் அநேக பதிவுகளை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று வேண்டுகோளையும் விடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அடியேன் ஒரு ஷார்ட் வீடியோ சென்ற வாரம் விடுத்திருந்தேன். அதிலே இந்த கும்பமேளாவை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கொடுத்திருந்தேன். ஆனால் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு அடியனுடன் தொடர்பு கொண்டு இந்த கும்பமேளாவை பற்றி ஒரு விசேஷமாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே, இதை பற்றி இன்னும் தெளிவான விளக்கங்களை ஒரு வீடியோவாக வெளியிட வேண்டும்னு கேட்டுண்டா. அதனுடைய அடிப்படையில் ஒரு தெளிவான வீடியோ, ஒரு பெரிய வீடியோவாக அந்த வீடியோவை நம்ம பதிவிட இருக்கிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மேலும் இது போன்ற பல பதிவுகளை தாங்களும் பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தாங்களும் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்துள்ள அடியேன் வேண்டுகோளை விடுத்து நாம் இப்பதிவிலே இந்த மகா கும்பமேளாவை பற்றி, அதனுடைய தாத்பரியங்களையும் ரகசியங்களையும் பற்றி பார்க்கிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்குது. இந்த தத்துவம் பார்த்தா மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகள். இந்த 12 ராசிகள் என்பது 12 மாதங்கள். இதைத்தான் நம்ம 12 மாதங்கள். இதை குரு ஒரு ராசிக்கு ஒரு மாதம், ஒரு வருஷம் பயிற்சி ஆவார். இப்போ குரு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்துட்டார்னா 12 வருஷம் முடிகிறது. அதனால தான் கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் 12 வருடத்துக்கு முன்னே, அதனால தான் 12 வருடத்துக்கு ஒரு முன்னரே பண்ணக்கூடிய கும்பமேளான்னு சொல்கிறோம். இது குரு 12 சுற்றுகள் சுற்றி விட்டார், அதற்கு மகா கும்பமேளான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பூரணமானது அமிர்த கும்பமேளா. அதே மாதிரி இந்த குருவனுடைய சுற்றை பொறுத்து, குருவனுடைய அனுக்கிரத்தை, இந்த பாரதமே குருவனுடைய பூமி. எனவே இந்த குருவனுடைய பூமியிலே இந்த ஒரு குரு கடாட்சம், குருவே ஒருத்தனுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு நிலைகளை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி படைத்தவர். எனவே இந்த குருவை அடிப்படையாக கொண்டு, குருவனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கும்பமேளாக்கள் ஜோதிட சாஸ்திர ரீதியாக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படை அமையப்பட்டிருப்பதனால் இந்த மகா கும்பமேளாவிலே, இந்த அமிர்த கும்பமேளாவிலே அனைவரும் பங்கேற்று அந்த காலபுருஷனுடைய அனுக்கிரகத்தை பெற்று, எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று வாழ்க்கையினுடைய கஷ்டங்களிலும் இந்த துக்கத்திலிருந்தும் விடுபட்டு எல்லோரும் இகபர சுகத்தை அடைப்பெற்று அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அடைய ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்முடைய பாரதம் நமக்கு வழங்கியிருக்கிறது. நம்முடைய ரிஷிகள் வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய சனாதன தர்மம் வழங்கியிருக்கிறது. அனைவரும் பயனடைந்து வாழ்வில் வளம் நலம் பெறுவோம். இந்த சந்திரன் தான் நீருக்கு அதிபதி. சந்திரனுக்கு மாத்துருக்காரகன்னு ஒரு பேர். இப்போ இந்த கும்பமேளாவில் போய் இது ஸ்நானம் தானே பண்ணுறோம். இந்த ஸ்நானம்ங்கிறது நீரில் தானே ஸ்நானம் பண்ணுறோம். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ தத்துவத்தில் இந்த மேஷத்துலேருந்து எண்ணி வந்தால் 4ஆம் இடத்துக்கு மாத்துருஸ்தானம் அப்படின்னு பேர். அம்மாவுடைய வீடு. அம்மாவுடைய வீடு எதுனா கடகம். இந்த கடகத்துக்கு மாத்துருஸ்தானம், சுகஸ்தானம்னு பேர். இந்த கடகம் தான் சந்திரன். சந்திரன்கிட்ட தான் மருந்து இருக்குது, ஔஷதம் இருக்குது. அப்போ ஒரு குழந்தைய வயிற்றில் தாய் தாங்கிறா பாருங்கோ. தாய் தாங்கும்போது அந்த குழந்தையை சுற்றி ஒரு குடம் ஒன்று இருக்குது பாரு, குடம் இருக்கும். அது பேர் நீர்க்குடம், பனிக்குடம்னு நீர்க்குடம்னு சொல்லுவாள். அது வெண்மையாக இருக்கும். இது சந்திரனுடைய அம்சம். அப்போ சந்திரன் தான் மாத்துருக்காரகன் இல்லையா. அப்போ அந்த குழந்தைய அந்த நீர்க்குடம் தாங்கிறது நீர்க்குடம் தான். அந்த நீர்க்குடம் தான் அதில் மருத்துவத்தன்மைகள் இருக்கும். அந்த நீர்க்குடத்தில் தான், அந்த பனிக்குடையில் தான் சந்திரனுடைய ஒளியிலேருந்து அமிர்தம் அந்த குழந்தை பெற்று அங்கே உள்ள அந்த குழந்தை உயிர் வாழ்கிறது. புரியுதா? நிறைய பேர் குழந்தை கொடுக்குற சாப்பாட்டில் மட்டும்தான் குழந்தை உயிர் வாழ்றதுன்னு நினச்சிட்டு இருக்கா. அந்த குழந்தையை சுற்றி மூடி இருக்கக்கூடிய அந்த நீர்க்குடம், பனிக்குடம், வெண்மையான பனிக்குடம் சந்திரனுடைய ஒளியை, அமிர்தத்தை பெற்று தாயினுடைய உடம்பு ரீதியாக பெற்று அந்த குழந்தை
ஆயுள் ஆரோக்கியத்தோட அந்த ஔஷதத்தை பெறுகிறது. அதே மாதிரி இந்த நீர் என்பது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இப்போ இந்த சந்திரனுடைய வீடு பார்த்தீங்கன்னா கடகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நண்டு பார்த்தேன்னா மற்ற பூனை ஒரு குழந்தைய வாயால் கவிண்டு போகும், நாய் கவிண்டு போகும், சிவங்கம் குழந்தைய குட்டியை கவிண்டு போகும், ஒவ்வொன்று போகும். இப்போ குரங்கு பார்த்தா வயிற்றில் பிடிச்சிட்டு இருக்கும் குட்டி. ஆனால் இந்த நண்டு இருக்குது பாருங்க, நண்டு மட்டும்தான் தன்னுடைய குட்டியை முதுகு மேலே சுமந்துண்டு மூவ் ஆகும். அதே மாதிரி தாய் தான் குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி. அதை தான் அந்த தாய் வயிற்றில் குழந்தைய கருவை தாங்குறா. அதே மாதிரி இந்த சந்திரனுடைய அமைப்பை பெற்ற அந்த சந்திரனுடைய ஒளியிலிருந்து, அந்த ஔஷதத்திலிருந்து, அந்த நீர்நிலை திரிவேணி சங்கமத்திலே படக்கூடிய அந்த நீரானது மருத்துவத்தன்மை வாய்ந்ததனால் சந்திரனைப் போல், தாயைப் போல், ஒரு மாத்ருவைப் போல் நம்மை காப்பாற்றி நம்மை சுற்றி ஒரு பனிக்குடைமை நீர்க்குடம் போல் காத்து நின்று நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள, நோயற்ற வாழ்க்கையை இருந்து நம்மை நலமாக வைத்துக்கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பை ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாகவும் நாம் இந்த மகா கும்பமேளாவை, அமிர்த கும்பமேளாவில் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஜோதிட சாஸ்திரம் வழங்கி இருக்கிறது. மேலும் ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ராசின்னு ஒரு கட்டம் இருக்கும், 12 கட்டம் இருக்கும். அதில் அதேமாதிரி நவாம்சம்னு ஒன்று இருக்கும், அதுலேயும் 12 கட்டம் இருக்கும். இன்னொன்று துவாதசாம்சம்னு ஒரு பேர். 12 அம்சங்களை கொண்ட 12 கட்டங்களை கொண்ட 12 அம்சங்கள், 12 கட்டங்கள். இது எதை வலியுறுத்துன்னா, அந்த ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒவ்வொரு விதமான, ஒன்று திருமணத்தை பற்றி அம்சம், ஒன்று குழந்தைகளை பற்றி அம்சம், ஒன்று தொழிலை பற்றிய ஒரு அம்சம், ஒன்று அவனுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தை பற்றிய அம்சம். இப்படி ஒவ்வொரு அம்சங்களும் இப்படி 12 அம்சங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு அம்சத்துக்கும் 12 கட்டங்கள் உண்டு. அப்போ இதே மாதிரி நம்ம பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு 12 கட்டத்தை வச்சும் ஒரு நவாம்சத்தை விட்டு தான் ஜாதகம் பார்க்குறோம். இதே மாதிரி 12 × 12 144 அம்சங்கள் இருக்கிறது. இதுக்கு இதுதான் ஜோதிடத்தினுடைய ஒரு பூர்ணத்துவமான பலனை சொல்லக்கூடியது. இது இன்றைக்கி யாரும் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. அதனால் இந்த ஜோதிடத்தினுடைய இந்த பூரணத்துவமான பலன்கள் பார்க்கணும்னா இந்த வெறும் ராசி 12 கட்டம் மட்டும் பார்த்தா போகாது, நவாம்சம் சொல்லக்கூடிய 12 கட்டம் பார்த்தா போகாது, துவாதசாம்சம் சொல்லக்கூடிய 12 கட்டத்தை பார்த்தா மட்டும் போகாது, இந்த 12 அம்சங்களை பார்த்தா போடாது. இந்த 12 × 12 144 அம்சங்களை கொண்ட 12 உள்ள 144 அம்சம் உள்ள அந்த பூர்ண அந்த மகா துவாதசாம்சம்னு ஒன்று இருக்குது. அந்த 144 12 கட்டங்களை கொண்ட 144 அம்சங்கள் உள்ளது. அந்த அம்சங்கள் தான் ஒருத்தருடைய ஜாதகத்தினுடைய பலனை துல்லியமாக சொல்லக்கூடிய சக்தி ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் அதை சொல்லக்கூடிய ஞானமும் ஜோதிடர்களுக்கு இல்லை. அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு தெய்வ ஞானம், ஜோதிடர்களுக்கு தெய்வ ஞானின்னு பேர். அந்த தெய்வ ஞானம் இன்றைக்கி குறைந்து போய் கலியுகத்தில் இல்லை. ஒரு காலத்தில் ரிஷிகளுக்கெல்லாம் அந்த தெய்வ ஞானம் இருந்தது. அதனால் இந்த 144 அம்சங்களை கொண்ட அந்த ஒரு பூரணமான அந்த மகா துவாசாம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அமிர்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக ஒவ்வொரு கட்டங்கள், ஒவ்வொரு அம்சங்கள் இருக்கிறது. அதை பூரணத்துவாக தெரிந்து சரி பண்ணக்கூடிய வழி இருக்கிறது. அதை இன்றைக்கு நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாததனால் அந்த ஒரு ஜோதிட ரீதியான பிரச்சனைகள், அதை துல்லியமாக கணிக்க முடியாதவர்கள் கூட இந்த மகா கும்பமேளாவிலே இந்த பூரணமான, இந்த மகா அமிர்தமயமான, இந்த 144 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமிர்த கும்பமேளாவில் கலந்து கொண்டால் அவர்களும் இந்த பிரச்சனை விடுபடலாம். யுனெஸ்கோங்கிற ஒரு அமைப்பு இந்த உலகத்திலே பெரிய திருவிழாவை அங்கீகாரம் பண்ணது இந்த கும்பமேளா தான். இதை கோடிக்கணக்கான பேர்கள் இந்த அமிர்த மகா கும்பமேளாவை தான் யுனெஸ்கோவே அங்கீகாரம் பண்ணியிருக்கிறா. அப்பேற்பட்ட ஒரு உலகின், இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அற்புதமான, ஒரு பிரம்மாண்டமான திருவிழா, ஒரு புனித திருவிழா. அப்பேற்பட்ட இந்த நன்னாளிலே அனைவரும் சென்று அந்த திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் செய்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வளம் நலம் அடைவோம்.
அருள் அமுதம்.